Welcome to the land of rising sun, Japan. The most gorgeous country in the world. இங்க தாங்க டெக்னாலஜி கல்ச்சர் ரெண்டையுமே பெர்ஃபெக்ட்டா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இந்த சூப்பரான கண்ட்ரியை 7 டேஸ்ல எப்படி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் ஹாசல் ஃப்ரீயாவும் பிளான் பண்ணலாங்கிறத இந்த ஜப்பான் டிராவல் கைட் வீடியோல எங்க எக்ஸ்பீரியன்ஸை நாங்க உங்களுக்கு ஷேர் பண்றோம். வாங்க பார்க்கலாம். உங்க ஜப்பான் ட்ரிப்பை பிளான் பண்றதுக்கு தேவையான விசா ப்ராசஸ் அண்ட் ரெக்யர்மெண்ட்ஸ், ஃப்ளைட் டிக்கெட்ஸ் புக்கிங், எங்க தங்குறது, பிளேசஸ் டு விசிட், அதாவது நாங்க ஒரு 7 டேஸ் ஐட்னரியா கொடுத்துருக்கோம். சிம் கார்ட்ஸ் தேவையா, ஹவு டு டிராவல் வித்தின் ஜப்பான், நம்ம ஜப்பான் போறதுக்கு முன்னாடியே ஜேஆர் பாஸ் எடுக்கணுமா ஜப்பான்குள்ள டிராவல் பண்ண, ஃபுட் எந்த மாதிரி இருக்கும், பெஸ்ட் டைம் எது ஜப்பானுக்கு டிராவல் பண்ண, அப்ராக்சிமேட் பட்ஜெட் எவ்வளவு இந்த 7 டேஸ் ஐட்னரிக்கு ஆகும், அது இல்லாம ஃபியூ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ட்ரிப்ஸும் கொடுத்துருக்கோம். வாங்க எங்களோட சேர்ந்து உங்க ட்ரிப்பை எஃபிஷியன்ட்டா பிளான் பண்ணலாம். ஐ வெல்கம் யூ டு மை சேனல் சுதா கார்த்திகேயன். நம்ம சேனல்ல நிறைய டிராவல் ஐட்டினரி வீடியோஸ் அண்ட் டிராவல் கைட் வீடியோஸ் இருக்கு. ஸோ பார்த்து உங்க ட்ரிப்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லா பிளான் பண்ணிக்கோங்க. அபவுட் ஜப்பான். ஜப்பானை வந்து லேண்ட் ஆஃப் ரைசிங் சன்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, இது ஏஷியன் கான்டினென்ட்டோட ஈஸ்ட்ல இருக்கிறனால சன் இங்க தான் ஃபர்ஸ்ட் ரைஸ் ஆகும். அதனால தான் இந்த ஸ்பெஷல் நேம். ஜப்பான் த மோஸ்ட் அட்வான்ஸ் கண்ட்ரி இன் த வேர்ல்ட். இது வந்து ஒரு வெல் டிசிப்ளின்ட் அண்ட் வெல் ஆர்கனைஸ்ட் கண்ட்ரிங்க. ரைட் ஃப்ரம் அல்ட்ரா மாடர்ன் டோக்கியோ டு காம் ரிலாக்ஸிங் அண்ட் ட்ரெடிஷ்னல் கியோட்டோ வரைக்கும் இந்த கண்ட்ரி வெல் ஆர்கனைஸ்ட் அண்ட் அது இல்லாம வெல் கனெக்டடாகவும் இருக்குதுங்க. விசா ப்ரொசீஜர் அண்ட் ரெக்யர்மெண்ட். இந்தியன்ஸ் ஜப்பான் போறதுக்கு விசா தேவையா? ஆமாங்க, கண்டிப்பா தேவை. ஜப்பான் போறதுக்கு முன்னாடி ப்ரியாராவே விசா எடுத்துட்டு போய்க்கணுங்க. ஸோ இதுக்கு சிங்கிள் என்ட்ரி அண்ட் மல்டிபிள் என்ட்ரி விசா அவைலபிளா இருக்கு. நம்ம ஜப்பான் விசா எடுக்கிறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஸ்போர்ட் வித் அட்லீஸ்ட் 6 months ஆஃப் வேலிடிட்டி இருக்கணுங்க. கம்ப்ளீட்டட் விசா அப்ளிகேஷன் ஃபார்ம், அதாவது இது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு டிராவல் ஏஜென்ட் கிட்ட கொடுத்துட்டு நீங்க விசா அப்ளை பண்ணுவீங்க இல்லைங்களா, அவங்க வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஃபார்மை நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோஸ் இருக்கணும். ப்ரூஃப் ஆஃப் ஃபினான்ஸ், அதாவது பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஃபார் 6 months இருக்கணுங்க. ஃப்ளைட் ஐட்டினரி அண்ட் ஹோட்டல் புக்கிங்ஸ் தேவைப்படும். கவர் லெட்டர் ஸ்டேட்டிங் யுவர் டிராவல் பர்பஸ் அண்ட் பிளான். ஒரு டீடைல் கவர் லெட்டர் நீங்க சப்மிட் பண்ணும். அதுல என்ன அப்படின்னீங்கன்னா, உங்க டிராவல் ஐட்டினரியும், நீங்க எதுக்காக ஜப்பான் போறீங்க, உங்க டிராவல் பிளான், இதெல்லாம் வந்து அதுல இருக்கணும். ஸோ இந்த விசா ப்ராசஸ் பாத்தீங்கன்னா யூஸ்வலியா 4 to 7 working days ஆகுங்க. அதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 1100 rupees அப்ராக்சிமேட்லி. ஸோ இது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த கன்சல்டன்ட்டுங்க. நீங்க யார்கிட்ட அப்ளை பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்ஸ் டிஃபரண்ட். நம்ம மல்டிபிள் என்ட்ரி விசா அப்ளை பண்ணாலும் ஜப்பான் எம்பசி வந்து டிசைட் பண்ணுவாங்க நம்ம அதுக்கு எலிஜிபிளா இல்லையா அப்படின்னு. ஸோ மல்டிபிள் என்ட்ரி விசாஸ் அதிகமா கொடுக்கறது இல்லைங்க. ஸோ சிங்கிள் என்ட்ரி நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா ஒரு 4 to 7 daysல கிடைச்சு. How to travel to Japan. எந்த ட்ரிப் எடுத்தீங்கனாலுமே ஃப்ளைட் டிக்கெட்ஸ் தான் ஒரு பெரிய எக்ஸ்பென்ஸா இருக்குங்க. அந்த எக்ஸ்பென்ஸை நம்ம பட்ஜெட்குள்ள கொண்டு வந்துட்டாவே நம்மளோட ட்ரிப்போட பட்ஜெட்டும் கண்ட்ரோல்ல இருக்குங்க. இந்தியால இருந்து ஜப்பானுக்கு டைரக்ட் ஃப்ளைட்ஸ் அவைலபிளா இருக்குங்க. வெறும் 8 hours ரீச் ஆயிடலாம். ஆனா இந்த ஃப்ளைட்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும். அதாவது அப்ராக்சிமேட்லி 70,000 rupees இந்த மாதிரி சார்ஜ் ஆகும். ஸோ இந்த எக்ஸ்பென்சிவ் ஃப்ளைட் டிக்கெட்ஸை நம்ம பட்ஜெட்குள்ள கட் டவுன் பண்ணோம் அப்படின்னா டிரான்சிட் ஃப்ளைட்ஸ் எடுத்து போலாங்க. வயா மலேசியா, சிங்கப்பூர், பேங்காக் வழியா நம்ம போகும்போது நம்ம ஃப்ளைட் டிக்கெட்ஸ் அரௌண்ட் 35,000 to 40,000 கட் டவுன் பண்ண முடியுங்க. நான் சொல்றது ரவுண்ட் ட்ரிப் காஸ்ட்டுங்க. நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து ஸ்கூட் ஏர்வேஸ்ல சிங்கப்பூர் வழியா ஜப்பான் ரீச் ஆனோங்க. இந்த டிக்கெட்டோட அப்ராக்சிமேட் காஸ்ட் பாத்தீங்கன்னா 35,000 ஆச்சு. ஸோ ஆன்லைன்ல ஸ்கை ஸ்கேனரோ கூகுள் ஃபிளைட்ஸோ யூஸ் பண்ணி ஏர்லியரா அட்லீஸ்ட் 1 to 2 months பிஃபோர் நீங்க புக் பண்ணீங்கன்னா உங்க ஃபிளைட் டிக்கெட்ஸ் கொஞ்சம் சீப்பா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஜப்பான் போறீங்கன்னா வெறும் ஹோட்டல்ல மட்டும் தங்காம இந்த 3 விஷயத்த ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து கேப்சியூல் ஹோட்டல்ஸ். இது ஒரு மாதிரி ஸ்கைஃபை படம் மாதிரி இருக்கும். சின்ன பெட்டி மாதிரி ரூம், அதுக்குள்ள பெட், டிவி, சார்ஜிங் பாயிண்ட் இருக்கும். ஆனா பாத்ரூம் வந்து சில இதுல காமன் பாத்ரூம்ஸ் இருக்கும், சில இதுல பிரைவேட் பாத்ரூம்ஸ் இருக்கும். குளிக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சென், அதாவது அவுட்டோர் வெந்நீர் குளியெல்லாம் இருக்கும். நீங்க சோலோவா போறீங்கன்னா இது ஒரு செம்ம பட்ஜெட் ஆப்ஷனுங்க. செகண்ட் வந்து ரியோகன்ஸ். இது ஜப்பானோட ட்ரெடிஷனல் ஸ்டைல் ஸ்டேங்க. தரையில தட்டாமி மேட் மாதிரி ஒன்னு போட்டு அதுக்கு மேல ஜப்பான் ஸ்டைல் ஃபியூட்டான் பெட் போட்டிருப்பாங்க. அது இல்லாம யுகாட்டா அப்படிங்கிற ஜப்பான் ஸ்டைல் ட்ரெஸ்ஸும் கொடுப்பாங்க. அப்புறம் அது இல்லாம ஆன்சென் ஹாட் வாட்டர் பாத்ல குளிக்கிறது, இது எல்லாம் வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்குங்க. ஒரு நாள் தங்கி இந்த எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேர்ட் வந்து பிசினஸ் ஹோட்டல்ஸ், ஏபிஏ ஹோட்டல்ஸ் மாதிரி. இங்க ரூம்ஸ் எல்லாம் ரொம்ப குட்டியா தாங்க இருக்கும். பட் செம்ம கிளீனாவும் ரொம்ப ஹைஃபையாவும் எல்லா வசதியோடவும் இருக்கும். இது இல்லாம நீங்க ஃபேமிலியோட போறீங்கன்னா ஏர்பிஎன்பிஸ் இருக்கு.
ஃபேமிலிக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கும். எந்த ஊர்ல எந்த இடத்துல தங்குறது பெஸ்ட்னு பாத்தீங்கன்னா டோக்கியோ அப்படின்னு எடுத்துட்டோம்னா சிஞ்சுகு அண்ட் அசகுஷா இந்த 2 இடம் பெஸ்ட் ஆப்ஷனுங்க. நீங்க நைட் லைஃப் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் இல்ல ஷாப்பிங் ஃப்ரீக்னா சிஞ்சுகுல தங்குறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். இங்க இருந்து டிரான்ஸ்போர்டேஷன் எல்லா இடத்துக்குமே ரொம்ப ஈஸியா கிடைக்கும். அதுவும் இல்லாம இங்க இருக்கிற ரூம்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாடர்னாவே இருக்கும்னு சொல்லலாம். ஒரு ட்ரெடிஷனல் ஜப்பானை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா நீங்க அசகுஷால தங்கலாம். இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக் டவுன். ஸோ இங்க இருக்கிற ரூம்ஸ் எல்லாமே வந்து அந்த ட்ரெடிஷ்னல் ஃபீலோட இருக்கும். அண்ட் ஆஸ் கம்பேர்ட் டு சிஞ்சுகு இங்க வந்து கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். கியோட்டோல பாத்தீங்கன்னா கவரமாச்சி அப்படிங்கிற ஏரியா வந்து ரொம்ப ஹாப்பனிங்கான ஏரியா. ஸோ அங்க உங்க ஸ்டேவை புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷாப்பிங் மால், ஃபுட்டு, டிரான்ஸ்போர்ட் இது எல்லாமே ஆக்சசபிளா இருக்கும். ஸோ நிஷிகி அப்படிங்கிற மார்க்கெட்டுக்கு பக்கத்துல உங்க ஸ்டேவை புக் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. ஒசாக்கால ஷிமனோஷி, டோட்டான்பொரி, நம்பா இந்த ஏரியால வந்து புக் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. இதுதான் ஒசாக்காவோட மெயின் அட்ராக்ஷன் சொல்லலாம். கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஃபுட் ஷாப்ஸ் தாங்க தெரியும். அண்ட் நைட் லைஃப் ரொம்பவே கலர்ஃபுல்லாவும் ஹாப்பனிங்காவும் இருக்குங்க. இதே ஹக்கோனேல நீங்க தங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கோரா, மோட்டோ ஹக்கோனே, லேக் அஷி பக்கத்துல உங்க ரூமை புக் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி எந்த பிளேஸ்ல எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்க ஸ்டேவை புக் பண்ணிக்கோங்க. Places to visit in Japan with 7 days of itinerary. இதுல first 3 days வந்து டோக்கியோ பிளான் பண்ணிக்கலாங்க. அப்புறம் 1 day ஹக்கோனே. ஹக்கோனேல இருந்து ஓவர் நைட் டிராவல் பண்ணி கியோட்டோ வந்துடலாம். ஸோ கியோட்டோல 2 days பிளான் பண்ணிக்கலாம். ஃபைனல் டே அட் ஒசாக்கா. ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ் இருந்ததுன்னா 1 day அட் ஹிரோஷிமா அண்ட் 1 day அட் நாரா பிளான் பண்ணிக்கோங்க. உங்களோட டிராவலுக்கு நீங்க கூகுள் மேப்ஸை ப்ளூ பிரிண்ட் மாதிரி நம்பலாங்க. எல்லாமே அப்படியே கூகுள் மேப்ஸ்ல இருக்குங்க. ஃப்ரம் டெஸ்டினேஷன் போட்டு டு டெஸ்டினேஷன் போட்டு நீங்க ட்ரெயின் சூஸ் பண்ணீங்கன்னா ஸ்பெசிபிக் இன்ஃபர்மேஷன் அதுல வந்துடும். இல்ல பஸ் சூஸ் பண்ணீங்கன்னா அதுல ஸ்பெசிபிக் இன்ஃபர்மேஷன் அது ரிலேட்டடா வந்துடும். ஸோ இது மாதிரி கம்ப்ளீட்டா கூகுள் மேப்ஸை நம்பி நீங்க ஜப்பானோட டிராவலை பிளான் பண்ணிக்கலாம். நம்ம ஐட்னரிய ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஜப்பான்ல இருக்க ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கலாங்க. அதான் சுயிகா கார்டு. சுயிகா கார்டு வந்து ஒரு ரீசார்ஜபிள் கான்டாக்ட்லெஸ் கார்டுங்க. இது வந்து எல்லா மெட்ரோ ஸ்டேஷன்லயும் கிடைக்கும். வேணும்னா நீங்க ஏர்போர்ட்லயே கூட இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த கார்டை நீங்க ஜப்பான்ல டிராவல் பண்ணும்போது சகலத்துக்கும் யூஸ் பண்ணலாங்க. ட்ரெயின், மெட்ரோஸ், பஸ், கேப், ஈவன் ஃபார் ரெஸ்டாரண்ட், கிராசரிஸ், நிறைய வெண்டிங் மெஷின்ஸ் இருக்கும். அதுலயும் நீங்க யூஸ் பண்ணலாம். இதை வந்து ரீசார்ஜ் பண்றதுக்கு மெட்ரோ ஸ்டேஷன்ல டிக்கெட் வெண்டிங் மெஷின் இருக்கு. அந்த மெஷின்ல நீங்க இதை ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். சோ இந்த கார்டு ஒன்ன வந்து வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்களோட டிராவல் ரொம்ப ஈஸியாவும் ஸ்மூத்தாவும் இருக்குங்க. நம்ம ஐட்னரியோட ஃபர்ஸ்ட் டே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லொகேஷனான டோக்கியோல வந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க. இங்க வந்து 3 days 3 nights பிளான் பண்ணிக்கலாங்க. நாங்க ஸ்டே பண்ண லொகேஷன் பாத்தீங்கன்னா சிஞ்சுகு. எங்களோட ஃபிளைட் வந்து மார்னிங் 11 o'clock ஜப்பான்ல லேண்ட் ஆனனால இங்க ஹோட்டல் புக்கிங் எல்லாம் வந்து 2 o'clock தாங்க. சோ நாங்க ஏர்போர்ட்ல இருந்து சிஞ்சுகு ரீச் ஆயிட்டு சிஞ்சுகு ஏரியாவை கொஞ்சம் சுத்திட்டு 2 o'clock வந்து ஹோட்டல்ல செக் இன் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு நம்ம டே ஒன்னோட ஃபர்ஸ்ட் லொகேஷன் ஷிபுயா கிராசிங் போயிட்டோங்க. ஷிபுயா கிராசிங் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஐகனிக் லேண்ட்மார்க்னு சொல்லாங்க டோக்கியோல. இது வந்து ஒரு பிஸியஸ்ட் ரோட் கிராசிங்னே சொல்லாங்க. இது வந்து ஒரு இன்டர்செக்ஷன் ரோட் கிராசிங்க. 4 பக்கத்துல இருந்தும் மக்கள் வந்து கிராஸ் பண்ணுவாங்க. பீக் டைம்ல பாத்தீங்கன்னா 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி 2500 to 3000 மக்கள் வந்து அந்த இன்டர்செக்ஷனை கிராஸ் பண்றாங்கன்னு ஸ்டடி இருக்குங்க. ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா 2.5 லட்சம் to 5 லட்சம் மக்கள் வந்து அதை கிராஸ் பண்றாங்க அப்படின்ட்டு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கூட இருக்குங்க. என்னடா இவ்ளோ மக்கள் அந்த இடத்தை ஏன் கிராஸ் பண்றாங்கன்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா அங்க வந்து சிபுயா ஸ்டேஷன் இருக்குங்க. அந்த சிபுயா ஸ்டேஷன்ல 2.5 மில்லியன் மக்கள் வந்து ஒரு நாளைக்கு மட்டும் டிராவல் பண்றாங்க. சோ அப்படி பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 to 3 லட்சம் மக்கள் கிராஸ் பண்றது சாத்தியம்தான் இல்லைங்களா? அதாவது பிஸியஸ்ட் ஹார்ஸ் ஆன 5 to 8 மணிக்கு ஒரு மணி நேரத்துக்கு மட்டும் பாத்தீங்கன்னா 50,000 to 70,000 மக்கள் கிராஸ் பண்றாங்களாங்க. இந்த ஐகனிக் கிராசிங்கோட வைபை நீங்க ஃபீல் பண்ணணும்னா ஷிபுயா ஸ்கை அப்படிங்கிற ஒரு அப்சர்வேட்டரி பிளேஸ்ல இருந்து இந்த கிராசிங்க மட்டும் இல்லங்க 360 டிகிரி ஆஃப் ஷிபுயா சிட்டியை வந்து பார்க்கலாங்க. சிஞ்சுகுல இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் பார்க்க வேண்டியது ஃபேமஸ் 3D கேலிகோ கேட்டுங்க. இத சிஞ்சுகு ஹிகாஷி குச்சி நோ நிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாக்ட்டா சிஞ்சுகு ஸ்டேஷனோட ஈஸ்ட் எக்ஸிட்ல வெளியே வந்து மேல அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு கர்வ்ட் எல்இடி ஸ்கிரீன் இருக்குங்க. இந்த ஸ்கிரீன்ல தான் அந்த 3D கேட் தெரியும். இந்த ஸ்கிரீன் மார்னிங் 7 o'clock இருந்து நைட் 1 o'clock வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுவாங்க. இந்த கேட் நைட்ல வைப்ரண்டா தெரியுங்க. இது 4K ஸ்கிரீன்னால டே டைம்ல கூட இந்த கேட் அவ்வளோ பிரைட்டா இருக்குங்க. இது இல்லாம 3D அக்கிட்டோ டாக் அப்படிங்கிறது கூட தெரியுங்க. அது வந்து ஸ்கிரீன் டு ஸ்கிரீன் ஜம்ப் பண்ணும். சோ இதையெல்லாம் கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. சோ இதை முடிச்சுட்டு ஷிபுயா ஸ்ட்ரீட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு டின்னர் சாப்பிட்டு ரெஸ்ட் ஃபார் த டேங்க. குட் மார்னிங், டே 2 ஃப்ரம் டோக்கியோ.
இன்னைக்கு நம்ம விசிட் பண்ற பிளேசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டீம் லேப் பிளானட்ஸ் ஆர் டீம் லேப் பார்டர்லெஸ் அக்கிபாரா. டீம் லேப்ஸ் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பாடி இமர்சிவ் மியூசியமா இருக்கும். அதாவது நீங்க வெறும் கால்ல ஒரு வாட்டர் ஃபில் ரூம்ல வந்து நீங்க வாக் பண்ணுவீங்க. உங்களை சுத்தி வந்து டிஜிட்டல் காய் ஃபிஷ் வந்து ஸ்விம் பண்ணி போகும். அது இல்லாம ஃப்ளோட்டிங் ஆர்ச்சிட் கார்டன்ஸ், இது மாதிரி ரியல் ஃபிளவர்ஸ் வந்து மேல இருந்து கீழே வர்ற மாதிரியும் இது வந்து கம்ப்ளீட்டா ஒரு சென்சரி ஃபீல் இருக்கிற பிளேஸுங்க. இதே டீம் லேப் பார்டர்லெஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டிஜிட்டல் வேர்ல்டுன்னு சொல்லலாம். இது வந்து மேசிவா இருக்குங்க. மியூசியம் வித்தவுட் அ மேப் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இங்க இருக்கிற ஒரு ரூம்ல வந்து எப்படி நம்ம டிவியை வந்து ஸ்ட்ரெயிட்டா நம்ம குறிப்பிட்ட ஸ்பேஸ்ல பாக்குறோம். அதாவது டிஜிட்டல் ஃப்ளோர், டிஜிட்டல் வால், டிஜிட்டல் சீலிங், நடுவுல நீங்க நடந்து போற எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஹாலிவுட் மூவில இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்குங்க. சச் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாங்க. இதுல இன்னொரு ஸ்பெஷல் இடம் இருக்குங்க. அதுதான் டீ ஹவுஸ். அதுல நீங்க ஜப்பான் ஃபேமஸ் மேட்சாவை சிப் பண்ணும்போது டிஜிட்டலா ஒரு ஃப்ளவர் வந்து ப்ளூம் ஆகுங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸை மறக்காம ட்ரை பண்ணுங்க. இது இல்லாம பபிள் யூனிவர்ஸ்னு ஒரு இடம் இருக்கு. ஸ்பெரிக்கல் க்ளோயிங் கிளாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு சினிமேட்டிக் மேஜிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க டீம் லேப் பார்டர்லெஸ் சூஸ் பண்ணலாம். இதோட என்ட்ரன்ஸ் டிக்கெட் பாத்தீங்கன்னா 1500 to 2000 ஆகும். டிபெண்ட்ஸ் அப்பான் தி சீசன். இதை நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா 1 to 2 hours இங்க ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்குங்க. சோ இத முடிச்சிட்டு மெட்ரோ புடிச்சு நீங்க வந்து அக்கிபாரா ரீச் ஆயிடலாம். சோ அக்கிபாரா பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு மேசிவ் எலக்ட்ரானிக் அண்ட் அனிமி லொகேஷன்னே சொல்லாங்க. இங்க வந்து நீங்க ஒரு 4 to 5 hours ரொம்ப ஈஸியா ஸ்பெண்ட் பண்ணலாங்க. அவ்வளோ விஷயம் இருக்கு இங்க. இது வந்து வேர்ல்ட் ஃபேமஸ் அனிமி, மாங்கா அண்ட் எலக்ட்ரானிக் மார்க்கெட்னே சொல்லலாங்க. உலகத்துல நீங்க பாக்குற அனிமி, எலக்ட்ரானிக் டாய்ஸ் எல்லாம் வந்து இங்க தான் மேனுஃபேக்சர் ஆகி போகுதுங்க. அந்த அளவுக்கு அவ்வளோ ஃபேமஸான இடம் இது. அக்கிபாராவோட ட்ரெண்டிங் ஸ்ட்ரீட் பாத்தீங்கன்னா 2 சைடுமே ஷாப்ஸ் இருக்கும். அது வந்து ஒவ்வொன்றுமே 8 ஸ்டோரி பில்டிங், 10 ஸ்டோரி பில்டிங் மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ஷாப்புமே ஒவ்வொரு ஸ்பெசிபிக் திங்க்கு ஃபேமஸா இருக்கும். ஸோ இதை முடிச்சுட்டு நீங்க மெட்ரோ எடுத்து பேக் டு சிஞ்சுகு அண்ட் அங்க சிஞ்சுகு நைட் லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு ரெஸ்ட் ஃபார் த டேங்க. டே 3 லாஸ்ட் டே இன் டோக்கியோ. இன்னைக்கு ஃபுல்லாவே பஸ் டிராவல் தாங்க. நம்ம ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் பஸ் எடுத்து கம்ப்ளீட் டோக்கியோவே சுத்தி பார்க்க போறோங்க. இந்த ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் பஸ் டிக்கெட்டை பர்ச்சேஸ் பண்றதுக்கு நீங்க டோக்கியோ ஸ்டேஷனுக்கு போயிடுங்க. டோக்கியோ ஸ்டேஷனுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்ல ஒரு பில்டிங் இருக்கும். அங்கதான் இந்த பஸ் டிக்கெட்டை பர்ச்சேஸ் பண்ண முடியும். அந்த பில்டிங் பேரு மொரோனோஷி மிட்சுபிஷி பில்டிங். சோ அங்க பஸ் டிக்கெட்டை பர்ச்சேஸ் பண்ணிட்டு எதிர்த்தாப்புல வந்தீங்கன்னா பஸ் ஏற இடம் இருக்குங்க. அங்க வந்து பஸ் வரும். ப்ளூ லைனுக்கு, கிரீன் லைனுக்கு, பர்பிள் லைனுக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் ப்ளூ லைன் சூஸ் பண்ணிக்கலாம். உங்க ரெஃபரன்ஸ்க்காக த ஸ்கிரீன்ல கம்ப்ளீட் ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் பஸ்ஸோட மேப்பை வந்து நான் டிஸ்ப்ளே பண்ணிருக்கேன். சோ கம்ப்ளீட்டா பாத்துக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டபுள் டக்கர் பஸ்ஸுங்க வித் ஓபன் டாப். நீங்க மேல உட்கார சூஸ் பண்ணீங்கன்னா சிட்டியோட கம்ப்ளீட் வியூவை வந்து என்ஜாய் பண்ணிட்டு போலாம். சோ நம்ம ப்ளூ லைன் எடுத்து நம்ம போக போற ஃபர்ஸ்ட் லொகேஷன் வந்து அசகுஷா சென்சோஜி டெம்பிளுங்க. அங்க போய் டெம்பிளை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு தரிசிச்சுட்டு அடுத்த லொகேஷனான டோக்கியோ ஸ்கைட்ரி ஸ்டேஷன் வந்து போயிடும். சோ அங்க கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அடுத்து வந்து நம்ம கிரீன் லைன் மாறிக்கலாங்க. சோ கிரீன் லைனோட நம்ம ஃபர்ஸ்ட் லொகேஷன் பாத்தீங்க அப்படின்னா டோக்கியோ டவர். சோ டோக்கியோ டவர் போய் அங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கிரீன் லைனோட செகண்ட் லொகேஷன் வந்து ஃபியூஜி டெலிவிஷன் அக்வா சிட்டி ஒடைபா. சோ இது வந்து நம்ம ஊர் ஜெயின் ஃபீல் மாதிரி இருக்கும். சோ அதை முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டா பர்பிள் லைன் எடுத்து சிஞ்சுகு ரீச் ஆயிடுங்க. சோ சிஞ்சுகு ரீச் ஆயிட்டு ஹோட்டல்ல உங்களோட லக்கேஜஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு ரெஸ்ட் ஃபார் த டேங்க. சோ அடுத்த நாள் காலையில ஏர்லியா நம்ம ஹக்கோனே போறோம். நெக்ஸ்ட் டே இன் ஹக்கோனே. கிட்ஸ் கூட போறீங்க இல்ல உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ் இருக்கு அப்படின்னா டோக்கியோல இருக்க டிஸ்னி வேர்ல்ட், டிஸ்னி சி இல்ல ஸ்கிரீன்ல தெரியற இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேசஸையும் நீங்க விசிட் பண்ணலாம். டே 4 இன் ஹக்கோனே. நம்ம ஹக்கோனே போறக்கு சிஞ்சுகு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒடவாரா ஸ்டேஷன், அதாவது ஊட்டிக்கு எப்படி மேட்டுப்பாளையமோ அது மாதிரி ஹக்கோனேக்கு வந்து ஒடவாரா ஸ்டேஷன். அந்த ஒடவாரா ஸ்டேஷனுக்கு ரொமான்ஸ் கார் அப்படிங்கிற ட்ரெயின் வந்து 30 minutes ஒன்ஸ் வந்து இருக்குங்க. அதோட டிக்கெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சிஞ்சுகு ஸ்டேஷன்ல எடுத்துக்கலாங்க. அதோட டிராவல் டைம் வந்து 90 minutesங்க. ஹக்கோனே வந்து ஒரு ஹில் ரெசார்ட் டவுனுங்க. ஹக்கோனேல இங்க டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் எடுத்து சுத்தி பார்க்கறதா ஸ்பெஷாலிட்டி. எந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் எடுப்போம் அப்படின்னா பஸ், ட்ரெயின், கேபிள் கார் ஆர் ரோப்வே, டாய் ட்ரெயின், பைரேட் ஷிப், இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்ஸ் எடுத்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒடவாரா ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 20 minutes பஸ் டிராவல்ல ஹில் டாப்ல இருக்க லேக் அஷி ரீச் ஆயிடும். சோ லேக் அஷில பாத்தீங்கன்னா ஹக்கோனே ஷ்ரைன் இருக்கும். அந்த ஹக்கோனே ஷ்ரைன்ல குறிப்பிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தரிசிச்சுட்டு பைரேட் ஷிப் எடுத்து நம்ம லேக்கோட சவுத் சைட் ரீச் ஆயிடுவோங்க. நீங்க லக்கியா இருந்தீங்கன்னா இந்த பைரேட் ஷிப் டிராவல் அப்பவே மவுண்ட் ஃபுஜியோட வியூவை சூப்பரா பார்க்கலாங்க. அந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு நீங்க நெக்ஸ்ட் ஒரு ரோப்வே எடுத்து ஒபக்குதானி
வால்கானிக் வேலி அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம ரீச் ஆகும். ஸோ போற வழியில வால்கானிக் வியூஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். அதை முடிச்சுட்டு மறுபடியும் ரோப் கார் எடுத்து கோரால இருக்க சவுஞ்சான் அப்படிங்கிற இடத்துல போய் ரீச் ஆவீங்க. ஸோ அதுவும் போற வழியில நீங்க லக்கியா இருந்தா மவுண்ட் ஃபுஜியோட வியூ சூப்பரா தெரியுங்க. சவுஞ்சான்ல இருந்து நம்ம பழனியோட ரோப் கார் மாதிரி ஒரு ட்ரெயின் எடுத்து கோரால ஒரு ஸ்டேஷன் ரீச் ஆயிடுவோம். ஸோ அங்கிருந்து ஹக்கோனே டோசான் ரயில்வே லோக்கல் டாய் ட்ரெயின் எடுத்து ஒடவாரா ஸ்டேஷன் ரீச் ஆயிடுவோங்க. ஸோ இதுதான் கம்ப்ளீட் ஒன் டே ஐட்னரி ஃபார் ஹக்கோனேங்க. இதுதான் ஹக்கோனே ரவுண்ட் கோர்ஸ்ன்னு சொல்றாங்க. ஒடவாரா ஸ்டேஷன்ல இருந்து அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சு ஹக்கோனே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு திருப்பி ஒடவாரா ஸ்டேஷனே ரீச் ஆயிடுவாங்க. உங்க ஐட்னரியில ஜாஸ்தி டேஸ் இருக்கு அப்படின்னா ஹக்கோனேல ஒரு ஜாப்பனீஸ் ஸ்டைல் ரெசார்ட் புக் பண்ணி அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ நீங்க ஹக்கோனேல ஸ்டே பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா ஹக்கோனேயோட ஹாட் ஸ்பிரிங்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. ஹக்கோனேல நீங்க எடுக்கிற எல்லா டிராவலுக்குமே சுயிகா கார்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஒடவாரால இருந்து நீங்க புல்லட் ட்ரெயின் எடுத்து வெறும் 2 hours டிராவல்ல கியோட்டோ ரீச் ஆயிடலாங்க. ஸோ நைட் கியோட்டோ ரீச் ஆயிட்டு ரூமை செக்இன் பண்ணிக்கலாங்க. இந்த ட்ரெயினோட டிக்கெட் ரேட் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 7,000 rupees வருங்க. கியோட்டோல ரூமை செக்இன் பண்ணிட்டு ரெஸ்ட் ஃபார் த டேங்க. டே 5 and 6 இன் கியோட்டோ. இவ்வளோ நாள் அல்ட்ரா மாடர்ன் அண்ட் பஸ்லிங் சைட் ஆஃப் ஜப்பானை பார்த்த நம்ம இனி ரொம்ப டிவைன் அண்ட் காம் சைட் ஆஃப் ஜப்பான் தாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். அதுதாங்க கியோட்டோ, த ஹிஸ்டாரிக்கல் டவுன் ஆஃப் ஜப்பான். டே 5 நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ற பிளேசஸ் பாத்தீங்கன்னா ஹோக்கன்ஜி டெம்பிள், ஃபுஷிமி இனாரி தாய்சிக்கி ஷ்ரைன், கியோமிசு தெரா டெம்பிள் இதெல்லாம் பாக்குறோங்க. அதை முடிச்சுட்டு நைட் நிஷிகி மார்க்கெட்டுக்கு வந்து சமுராய் நிஞ்சா மியூசியமும் பார்த்துட்டு நம்ம டின்னரை முடிச்சுட்டு ரெஸ்ட் ஃபார் த டேங்க. டே 6 வந்து நம்ம அரிஷியாமா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோங்க. கியோட்டோல இருந்து மெட்ரோ ட்ரெயின் பிடிச்சி அரிஷியாமா ரீச் ஆயிடுங்க. அங்க நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குற லொகேஷன் அரிஷியாமா பேம்பு ஃபாரஸ்ட். இது நம்ம விஜயோட ஜில்லா மூவில ஒரு சாங் ஷூட் பண்ணிருப்பாங்க. அந்த லொகேஷன் தாங்க இது. சோ அரிஷியாமா பேம்பு மார்க்கெட் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அடுத்தது நம்ம வந்து சஜானோ ரொமான்டிக் ட்ரெயின் ரைடு எடுக்கிறோங்க. இந்த சகானோ ரொமான்டிக் ட்ரெயின் வந்து கியோட்டோவோட பாப்புலர் சைட் சீயிங் எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லாங்க. இது ஒரு 19th century ரெட்ரோ ஸ்டைல் ட்ரெயினுங்க. இந்த ட்ரெயினோட கேரேஜஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஓபன் ஏர் கேரேஜஸ் இருக்கும். ரெட்ரோ ஸ்டைல் வுடன் பெஞ்சஸ் தான் இருக்கும். இது வந்து ஹொசுகாவா ரிவர் வேலிக்கு நடுவுல போகுங்க. சோ சூப்பர் சீனிக்கா இருக்கும் இந்த ரைடு. இந்த ஜர்னி பாத்தீங்கன்னா ஒரு half an hour எடுத்துக்கும். சோ நீங்க போய் ரீச் ஆகிற ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா டொரோக்கோ கமியோகா ஸ்டேஷன். இந்த ஸ்டேஷன்ல இருந்து நீங்க திருப்பி ரிட்டர்ன் போகணும்னா எய்தர் நீங்க ட்ரெயின்லயே வரலாம் இல்ல ஹொசுகாவா ரிவர் க்ரூஸ் எடுத்து வரலாம். இதோட டிராவல் டைம் பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் ஆகும். இது எதுவுமே நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா இதை அட்வான்ஸா புக் பண்ற மாதிரி இருக்குங்க. இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண 1 monthக்கு முன்னாடியே இந்த டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்ணிக்கோங்க. சோ அரிஷியாமா ரீச் ஆயிட்டு மெட்ரோ புடிச்சு கியோட்டோ ரீச் ஆயிடுங்க. கியோட்டோ ரீச் ஆயிட்டு அங்க நிஷிகி மார்க்கெட்டுக்கு பக்கத்துல ஒரு ஓல்ட் ஜப்பான் ஸ்ட்ரீட் இருக்குங்க. ஜப்பானோட பழமை மாறாம அந்த ஸ்ட்ரீட்டை அப்படியே மெயின்டைன் பண்றாங்க. சோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு உங்க டின்னரை முடிச்சுட்டு ரெஸ்ட் ஃபார் த டேங்க. உங்களோட ஐட்னரியில எக்ஸ்ட்ரா டேஸ் இருக்கு அப்படின்னா கியோட்டோல இருந்து 1 hour ட்ரெயின் டிராவல்ல இருக்கிற நாரா அப்படிங்கிற பியூட்டிஃபுல் சிட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணுங்க. டே 7 இன் ஒசாகா. மார்னிங் வந்து கியோட்டோல இருந்து ட்ரெயின் எடுத்து ஒசாகா ரீச் ஆயிருங்க. ஒரு half an hour to 40 minutes டிராவல் டைம் தாங்க. அங்க போய் உங்க ஹோட்டல்ல வந்து 2 o'clock தான் செக்இன்னால லக்கேஜஸ் எல்லாம் அங்க வச்சுட்டு உங்களோட ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் லொகேஷன் பாத்தீங்கன்னா ஒசாகா கேசல். சோ ஒசாகா கேசல்ல ஒரு 1 hour டைம் எடுத்துக்கோங்க. அதை முடிச்சுட்டு நீங்க வெளியே வந்தீங்கன்னா அங்க ஒரு போட் ரைடு இருக்கும். உங்களுக்கு டைம் இருந்தா அந்த போட் ரைட் ட்ரை பண்ணலாம். அதை முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் லொகேஷனான ஒசாகா ஃபிஷ் மார்க்கெட் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சீ ஃபுட்ஸை டேஸ்ட் பண்ணி நம்ம லஞ்சை முடிச்சுக்கலாம். அங்க இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இருக்க ஷின்ஷாபாஷி சுஜி ஷாப்பிங் மார்க்கெட் போலாம். அங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அங்கிருந்து தோத்தன்போரி போயிடுங்க. ஈவினிங் பாத்தீங்கன்னா தோத்தன்போரியில லைட்ஸ் எல்லாம் ரொம்ப வைப்ரண்டாவும் ரொம்ப கிரௌடடாவும் அந்த ஸ்ட்ரீட் இருக்கும். சோ அதுவே ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். சோ கண்டிப்பா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. உமேடா ஸ்கை பில்டிங், ஹெஃபை ஃபாரஸ்ட், ஜெயிண்ட் வீல், ஒசாகா டவர்ஸ் இந்த மாதிரி நிறைய லொகேஷன் இருக்கு. இதுல ஏதாவது நீங்க உங்க டேல அட்ஜஸ்ட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும்னா சோ இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ரெஸ்ட் ஃபார் த டேங்க. உங்க ஐட்டனரி 7 days தான் அப்படின்னா சோ திஸ் இஸ் தி லாஸ்ட் டே இன் ஜப்பான். இல்ல உங்களோட ஐட்டனரியில எக்ஸ்ட்ரா டேஸ் இருந்தது அப்படின்னா ஹிரோஷிமா எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. முடிச்சுட்டு உங்களோட ரிட்டர்ன் ஜர்னி டு இந்தியாவை ஒசாகால இருந்தே கூட புக் பண்ணிக்கலாம். சிம் கார்ட்ஸ் தேவையா? ஆமாங்க, சிம் கார்ட்ஸ் தேவை. பட் யூ கேன் ஆப்ட் ஃபார் இ-சிம்ஸ்ங்க. நாங்க trip.comல தான் இ-சிம் பர்ச்சேஸ் பண்ணோம். ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ண போதும் per day 80 சார்ஜ் பண்றாங்க. 2 GB டேட்டா தராங்க. ஸோ நீங்க ஆப் இன்ஸ்டால் பண்ணும் போதே சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அதை அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா இ-சிம் இன்ஸ்டால் ஆயிடும். வெரி சிம்பிளுங்க. இல்ல உங்களுக்கு சிம் கார்ட்ஸ் தேவை அப்படின்னா நீங்க ஏர்போர்ட்ல இருந்து இமிகிரேஷன் முடிச்சுட்டு வெளியே வரும்போதே நிறைய சிம் கார்டு கியாஸ்க் இருக்கும். அதுல ஏதோ ஒண்ணுல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.
How to travel within Japan. Japan is well connected by metro. நீங்க இன்சைட் சிட்டி டிராவல் பண்றீங்க அப்படின்னா மெட்ரோ வந்து பெஸ்ட் ஆப்ஷனுங்க. அது இல்லாம கூகுள் மேப்ஸ் வந்து அக்யூரேட்டா இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்க வந்து டிராவல் பண்ணிக்கலாம். அதே நீங்க சிட்டிஸ்க்கு நடுவுல டிராவல் பண்ணோம் அப்படின்னா சின்காஷன் லைன், அதாவது புல்லட் ட்ரெயின் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுல ஜேஆர் பாஸ் அப்படிங்கிறது வந்து நிறைய பேசப்படுது. ஜேஆர் பாஸ் அப்படின்னா வந்து ஒரு 7 டேஸ்க்கு வந்து ஜேஆர் பாஸ் ஒரு 28,000 30,000 அப்படிங்கிற ரேட்டுக்கு வந்து வாங்கிக்கணும். எவ்வளோ வாட்டி வேணாலும் நீங்க சிட்டிஸ்க்கு நடுவுல டிராவல் பண்ணிக்கலாம். அதுவே நீங்க 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் தான் டிராவல் பண்றீங்க அப்படின்னா ஜேஆர் பாஸ் விட அங்க போய் டிக்கெட் எடுக்கிறதே சீப்பஸ்ட் ஆப்ஷனா அமையும். ஃபுட் இன் ஜப்பான். இங்க வந்து வெஜிடேரியன் ஆப்ஷன் ஃபைண்ட் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட்டுங்க. ஆனா ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு, பட் லிமிட்டட். ஜப்பான் குவிசைன் வந்து ரொம்ப வெரைட்டிஸ் இருக்குங்க. ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்டும் ரொம்ப டிஃப்ரெண்டாகவும் யூனிக் எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்குங்க. ஜப்பானோட மஸ்ட் ட்ரை ஃபுட்ஸ் என்னென்னு பார்க்கலாங்களா? ஜப்பானாவே நம்மளுக்கு மைண்டுக்கு வர்றது சூஷி தாங்க. அதுவும் நம்ம ரவுண்ட் டேபிள் உட்காந்துட்டு இருக்கும் போது கன்வேயர் பெல்ட்ல நம்மளுக்கு பிடிச்ச டிஷ்ஷஸ் ரவுண்டா வர்றதை ஒவ்வொன்றா எடுத்து ட்ரை பண்றதே ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸுங்க. இது வந்து ஒரு மஸ்ட் ட்ரை ஆப்ஷன் இன் டோக்கியோ. செகண்ட் டிஷ் பார்த்தீங்கன்னா ராமன். இது ஆர்டர் பண்றது ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸுங்க. டேபிள்லயே ஒரு டச் ஸ்கிரீன் இருக்கும். ஸோ அதுல உங்களுக்கு என்னென்ன டாப்பிங் வேணும், என்னென்ன ஃபிளேவர் வேணும் எல்லாமே நீங்க பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்ல இருந்து பெரிய ரெஸ்டாரண்ட் வரைக்கும் இது எல்லா இடத்துலையுமே இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. ஒசாக்காவோட ஸ்ட்ரீட் ஃபுட்ல ஃபேமஸ் ஆனது டாக்கியாக்கி தாங்க. இது நம்ம ஊர் பணியாரம் மாதிரி இருக்கும், ஆனா உள்ள ஆக்டோபஸ் இருக்கும், வெளியே கிறிஸ்பியா இருக்கும். ஸோ இதை வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அது கூட ஒசாக்காவோட ஃபேமஸான ஃபிஷ் மார்க்கெட்ல இருக்க சீ ஃபுட்டை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அங்க லைவ் கவுண்டர்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சீ ஃபுட்ஸ் அங்க லைவா குக் பண்ணி தருவாங்க. நீங்க சூப்பரா ட்ரை பண்ணலாம். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா கியோட்டோல ஓகோனோமியாக்கி, கரெக்டுன்னு நினைக்கிற ப்ரொனவுன்சியேஷன். ஸோ அதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் தோசைல உள்ள சிக்கன் ஸ்டஃபிங், வெஜிடபிள் ஸ்டஃபிங் எல்லாம் வச்சு கொடுத்தா எப்படி இருக்குங்க. ஸோ அதுவும் நல்லா தான் இருந்துச்சு, ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து ஜப்பான் ஃபேமஸ் டிஷ்ஷு. கியோட்டோல பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் இந்த ஒரே ஒரு டிஷ்ஷை வச்சு 50 இயர்ஸாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளோ ஃபேமஸ் இந்த டிஷ். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒசாக்காலேயே ஃபேமஸாக இருக்கு ஸ்ட்ராபெரி பேஸ்ட் ரெஸ்டாரண்ட்ஸுங்க. இந்த ரெஸ்டாரண்ட்ல ஸ்ட்ராபெரி பேஸ் பண்ணி 150+ டிஷ்ஷஸ் மட்டும் வச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. பெஸ்ட் டைம் டு டிராவல் டு ஜப்பான். நீங்க செரி பிளாசம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படின்னா மார்ச் டு மே டிராவல் பண்ணுங்க. இல்ல ஃபால் சீசன், அதாவது அப்படியே இலையெல்லாம் உதிர்ந்த ரெட் கார்பெட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குங்க. அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா அக்டோபர் டு நவம்பர் டிராவல் பண்ணலாம். கொஞ்சம் ஹாட்டா இருக்கணும், நல்லா நீங்க என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜூன் டு ஆகஸ்ட் நீங்க டிராவல் பண்ணலாம். ஸ்னோஃபால் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிசம்பர் டு பிப்ரவரி டிராவல் பண்ணலாம். இதோ ஸ்கிரீன்ல தெரியுது தான் ஜப்பானோட கம்ப்ளீட் பட்ஜெட் ஃபார் 7 days ஐட்னரிங்க. ஜப்பானோட கம்ப்ளீட் டிராவல் கைடு வித் 7 days ஐட்டனரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி நம்ம சேனல்ல நிறைய டிராவல் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குங்க, பார்த்து பயனடைஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சுதா கார்த்திகேயன் சேனலுக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டில் நெக்ஸ்ட் வீடியோ, இட்ஸ் சுதா சைனிங் ஆஃப். பை.